நான் இதை விட்டுக் கொடுக்கிறேன், அவர் பெற்றுக்கொள்ளட்டும், அவர் பெற்றுக்கொள்ளட்டும், நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று மாறி மாறி ஒருவன் பேசும் பொழுது அந்த வழக்கு அன்று முடிவுக்கு வருகிறது. சாட்சிகள், சான்றாவணங்கள், நீதிபதி நல்லவரா கெட்டவரா, என்னுடைய வழக்கறிஞர் நல்லவரா கெட்டவரா, அவருக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று எந்த கவலையும் இல்லாமல் ஒரு நொடியில் அந்த வழக்கு 20 ஆண்டு கால வழக்கு ஒரு நொடியில் கொடுத்து விடுகிறது. அவ்வாறு ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சொல்லக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைகளுக்கு உண்மையிலேயே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எதையும் எடுத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ உண்மையிலேயே அன்றைக்கு நாம் அதை நம்ம மனமாற நம்ம விட்டுக் கொடுப்பதற்கான மன வலிமை வரும். அதை செவ்வனே இந்த முறை சென்ற முறைக்கும் இந்த முறைக்கும் ஒரு நல்ல சரியான ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது. புரிந்து சொல்லணும்னு சொன்னால் என்னுடைய செக்ரட்டரி செயலாளர் அவர் அவருடைய அளப்பரிய பணி இன்னும் குறிப்பாக சொன்னால் முடிவு கொண்டிருக்கு. அதே மாதிரி வங்கி அலுவலர்கள், வங்கியில் ஒரு மிகப்பெரிய இந்த வாட்டி ஒரு பங்கு வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்டதுக்கெல்லாமே முடிந்த அளவுக்கு எவ்வளோ பணத்தை குறைச்சிட்டு செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அசலில் பாதியாக குறைச்சிட்டு கூட செட்டில் பண்ணாங்க. இல்லை அந்த வங்கி அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் சாத்தியமாகணும்னா ஒருத்தவங்க நினச்சா மட்டும்தான் முடியும். அது வழக்கறிஞர்கள் யார் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது. இந்த முறை உண்மையிலேயே மக்கள் நீதிமன்றம் என்பது மக்கள் பங்களிப்போடு நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் திருச்சி வழக்கறிஞர்கள் தான். குறிப்பாக அதை முன்னெடுத்து சென்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள். வழக்கறிஞருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்ந்ததில்லை. ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது வழக்கறிஞர்கள் தான் ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து ஏற்படக்கூடிய சில பின்விளைவுகளை முன்கூட்டியே யோசித்து இன்றே திட்டமிட்டு அதற்கான